ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் சந்தோஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இஎம்ஐ விசஸ் மீல இது டே 37. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முடிஞ்சால் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. எப்பவும் போல் நம்ம ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். சொல்லவே வேணாம், மண்டே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மீட்டிங்கோடு போச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிளைண்டோட உயிரெடுத்து போச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா என் உசுரே போச்சு மொத்தமாக. அப்பாடான்னு இருந்துச்சு. வெளியே நடந்து போய் டீ குடித்ததுக்கு அப்புறம் தான் உசுரே திரும்பி வந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டீ குடிச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். வடிவு சொல்கிற மாதிரி தான் எதை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கை, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்துட்டு. நம்ம ஜொமேட்டோக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இண்டியா தான். கொஞ்சம் பரபரப்பாக வந்தேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஆஃபீஸில் ஒரே பஞ்சாயத்து தான். எல்லா பஞ்சாயத்தையும் தீர்த்துட்டு சாயந்தரம் கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. இப்பதான் அந்த 7:30 ஆயிடுச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சூப்பரா ஆரம்பிச்சுதுப்பா இப்ப ஆர்டரு. இனி எந்த லட்சத்துல எடுத்து முடிப்போன்னு தெரியல. வாங்க அப்படியே போவோம். எவ்வளவு ஆர்டர் முடிக்க முடியுதுன்னு தெரியல. ஸ்டீம் மிட்டாயில இருந்து 2 ஆர்டர் பிக் பண்ணிட்டு வந்த பேட்ச் ஆர்டர். அதுல ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண கொரட்டூர் வரைக்கும் வந்தேன். கஸ்டமர் கால் பண்ணா நீங்களே அந்த ஆர்டரை மார்க் பண்ணிட்டு எடுத்துக்கோங்கன்னு நாங்கள் ஏன்னு கேட்டேன். இல்லை அவர் சொன்னார், அவர் ஹிந்தியில் பேசினாலும் ஒன்றும் புரியல. நான் கேட்டேன், இல்லை நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. நான் தேங்க்யூ சொல்லிட்டு வச்சிட்டேன். அது என்னன்னு பார்த்தா கேசர் பீடான்னு போட்டிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தா அரௌண்ட் ஒரு 200 ருபீஸ் கிட்ட வருதுங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் மனுஷன்யா, இந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுதுன்ற அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருக்கோம். ஆம்பூர் ஸ்டாருக்கு அங்கிருந்து ஆர்டர் பிக் பண்ணிட்டு எப்படா நம்மளே ஜோனுக்கு போகணும். இன்னும் 5 ஆர்டர் பார்க்கணும். அப்பதான் 13வது ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா வெளியே தான் சுத்திட்டு இருந்தோமா. எப்படா ஜோனுக்குள்ள போறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில தலைவன் ஆம்பூர் ஸ்டாருக்கு போட்டான். நம்ம அப்படியே பிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கிட்ட போட்டாங்க. நம்ம அப்படியே கிளம்பி வந்துட்டோம். மொத்தம் 14 ஆர்டர் தான் பார்த்தோம். இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணும். வேலைக்கே ஆகாது. ஒரு 100 ரூபாய் இன்சென்டிவ் பார்த்துட்டு வாழ்க்கையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணுங்க.